திரு சுவாமிநாதன், திரு செல்வ பெருந்தகை, திரு திருமாவளவன் கூட்டணி ஆட்சி குறித்து பேசும்போது அது கூட்டணிக்குள்ள பிளவை ஏற்படுத்த முடியாம திரு ஸ்டாலினால் அதை ஆளுமையோடு கையாள முடிந்தது. அந்த மாதிரி திரு அமித்ஷா அந்த விஷயத்தை பெரிதுபடுத்தாமல் பேசாமல் இருக்க வைக்க முடியும் திரு இபிஎஸ் ஆள்னா அப்ப நாம சொல்ல முடியும் அதிமுகவோட கை ஓங்கி இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இத இல்ல, அப்படியான காலம் இன்னும் தேர்தலுக்கு 8 மாதங்களுக்கு மேல இருக்கு. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அந்த ஒரு சூழலுக்குள் தள்ளிவிட முடியும். நம்ம பாக்குறோம், இப்ப அவர் செல்கின்ற இடங்கள்ல எல்லாம் ஒரு பெரிய கூட்டத்தை, அது தன்னால் வருகிறதா கூட்டுகிறார்களா என்பதை கடந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகின்ற இடங்கள்லாம் ஒரு கூட்டம் கூடுது. இதையும் பாஜக பாக்குறாங்க. அவங்க அதிமுகவோட கை ஓங்குதுங்கிறப்ப அந்த அவர் கிட்டத்தட்ட ஒரு 117 தொகுதிகளை முடிக்கிறப்ப அங்க போகின்ற இடங்கள்ல எல்லாம் கூட்டம் பயங்கரமா கூடுது. இன்னொன்று, அவர் இன்னைக்கு மாற்றங்களை நம்ம பாக்குறோம்ல. இன்னைக்கு அண்ணாமலை தன்னாக அதை சொல்கிறார், அமித்ஷா சொல்வாரானா காலப்போக்கில இன்னும் 8 மாதங்கள் இருக்கு. இன்னொன்னு, இந்த அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவுகளை திரு கோடீஸ்வரன் அவர்கள் சொன்னதை போல ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுக்கக்கூடியவராக தான் நானும் பாக்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம நடந்து முடிந்த அந்த மாநிலங்களவை தேர்தலே நம்ம பார்க்கலாம், கூட்டணியே பெரிதாக பலம் இல்லை அவருக்கு. இருந்த ஒரே ஒரு கட்சி தேமுதிகவோட தான் ஒரு தேர்தலை சந்திச்சார். அவங்க அந்த ஒரு சீட்டை தாங்கன்னு கேட்டப்ப கூட அவர் அதுல உறுதியா நின்னார். அதிமுகவே 2 தொகுதியும் போட்டியிட வைத்தார். பாஜக நிர்பந்திச்சிரும் ஒரு தொகுதி கேட்கணும்லாம் சொன்னாங்க, அப்பயும் அவர் அதை கைவிட்டார். 2024 பாராளுமன்ற தேர்தல் நேரத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில பிரதமர் மோடி அவர்களே கையை பிடித்து அவரை தூக்கி காட்டுகிற பொழுது கூட அவர் பக்கத்திலிருந்து கையை சேர்த்து விட்டு இங்க வந்து கூட்டணியை முடித்தார். அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கடந்த கால அந்த மதிப்பீடுகளை பார்க்கிற பொழுது நிச்சயமாக அவர் அதை நோக்கி நகர்த்தி கொண்டு உறுதியான முடிவை எடுக்க முடியும் அவரால். நிச்சயமா எடுக்க முடியும். சுருக்கமா 2 பேரும் கை உயர்த்தினீங்க. சுருக்கமா இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க கேட்டீங்க இல்லையா கடைசியில முடிச்சிருவாரான்னு. தொடர்ந்து இந்த பயணத்துல அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து திமுக ஆளும் அரசு மீது வந்து விமர்சனம் வைக்கிறாரோ அதற்கு இணையான அளவில் வந்து ஏன் வந்து பாஜகவோட கூட்டணி வைப்பேன்றத நியாயப்படுத்தி கொண்டேதான் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காரு. அதையும் தாண்டி எந்த நிலைக்கு போய் நிற்கிறாருன்னா, பாஜகவை வந்து ஒரு மதசார்பின்மைக்கு கட்சி, மதசார்பின்மைக்கு எதிரான கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு செக்குலர் பார்ட்டி கிடையாது, இதையே வந்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லி திமுக விமர்சனம் வைக்கக்கூடிய இடத்துக்கு போய் நின்றுட்டு இருக்காரு. பாஜகவே வந்து ஒரு மதசார்பற்ற கட்சின்னு ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு போய் நின்றுட்டு இருக்காரு அவரு. அப்போ அதையெல்லாம் தேவைன்னு நினைக்கிறாரு. இதையெல்லாம் செய்து கொண்டு கடைசியில போய் நீங்க கூட்டணி முடிச்சுட்டு போய் போறதுன்றது வாய்ப்பே இல்லை. பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் போயிட்டு இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. 2 விஷயம். ஒண்ணு வந்து திமுக கூட்டணியில ஆட்சியில பங்கு கேட்பாங்களா அப்படின்னு ஒரு வாதம் வருது. தூக்கத்துல கூட கேட்க மாட்டாங்க. மீறி கேட்டாங்கன்னா இன்னைக்கு முதல்ல ரொம்ப பாப்புலரா இருக்காரு. கட்சி கட்டுக்கோ 10, அதாவது எடப்பாடி பழனிசாமி 5 வருஷம் எப்படி ஒரு கஷ்டமான ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தார், அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் 10 வருஷம் வந்து எதிரில் இருந்தார், ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல். அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரென்த்ன் ஆயிருக்கார். அப்படி இருக்கிறவர்கிட்ட போயிட்டு திருப்பி ஆட்சியில் பங்குனா அடுத்த நாள் காலையில் கூட்டணி விட்டு அப்போ தயவு செய்து தனியாக நின்னுங்க 214 தொகுதியில் நிற்கலான்னு அனுப்பிச்சு விட்ருவார். ஏன்னா ஆல்ரெடி அங்கே கமல் அவர்களும் பிரேமலதா விஜயகாந்த் வெயிட்டிங். இன்னொன்று, யாருக்கெல்லாம் முதல்வர் ஆசை இருக்கோ அவங்க எல்லாம் பஸ்ஸில் போவீங்களோ, காரில் போவீங்களோ, ஹெலிகாப்டரில் போவீங்களோ, நல்லா செலவு பண்ணி மக்களை போய் பார்க்கணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. காசே இல்லை ஜனங்க கிட்ட. தயவு செய்து முதல்வர் ஆசை இருக்கிறவங்க எல்லாம் வண்டி எடுத்துன்னு போங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போல. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறேன்.